அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் கட்டமைப்பு மற்றும் அதன் சிறப்பாகும். திருச்சி அருகே ஸ்ரீரங்கம் என்னும் ஊரில் உள்ள அரங்கநாதர் திருக்கோயில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரட்டை ஆறுகள் சுற்றியமைந்த தீவில் அமைந்திருக்கின்றது. இக்கோயிலின் வளாகத்தின் பரப்பளவு சுமார் 156 ஏக்கர் ஆகும். இதில் 7 பிரகாரங்கள் உள்ளன. இதில் ஒரு பிரகாரம் திருமங்கை ஆழ்வார் கட்டியது என்பது இதன் சிறப்பாகும். இக்கோயிலின் விமானம் பிரணவாகார விமானம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் ஒலியான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைக்கும் வகையில் இவ்விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலை சுற்றி 21 கோபுரங்கள் உள்ளன. இந்த விமானத்தில் 4 வேதங்களான ரிக், யஜுர், சாமம், அதர்வன ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் 4 கலசங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இக்கோபுரம் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் என்ற பெருமைக்கு உரியது. இதன் உயரம் சுமார் 236 அடி, 13 நிலைகளுடன் 13 கலசங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய ஒரே திருத்தலம். ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி அருகே கோயில் கொண்ட நரசிம்மர் சன்னதியில்தான் கம்பன் தன் காவியத்தை அரங்கேற்றினார். கம்பராமாயணத்தை கம்பர் இங்கு அரங்கேற்றம் செய்த போது இதில் நரசிம்மரை பற்றி குறிப்பிட்டதை தவறு என்று சுட்டிக்காட்டினர் அறிஞர்கள். ராமாவதாரத்தில் நரசிம்மரை பற்றி சொல்லக்கூடாது என்றனர். கம்பர் அதை நரசிம்மரே சொல்லட்டும் என சொல்லி நரசிம்மரிடம் வேண்டினார். அப்போது நரசிம்மர் கர்ஜனையுடன் தூணிலிருந்து வெளிப்பட்டு கம்பரின் கூற்று உண்மை என ஆமோதித்து தலையாட்டினார். மேட்டலைய சிங்கரி என்று அழைக்கப்படும் இவர் தாயார் சன்னதிக்கு அருகில் கம்பர் மண்டபத்தின் எதிரில் கம்பரது இராமாயண கூற்றை ஆமோதித்தது போன்று காட்சியளிக்கிறார். 4வது பிரகாரம் இதன் தெற்கு பிரிவில் வேணுகோபால கிருஷ்ணர் கோயில் உள்ளது. இதன் வெளிப்புற சுவரில் ஒரு இளம் பெண் வீணை வாசிப்பது போன்ற ஒரு கிளியுடன் இருப்பது போன்றும், மற்றொரு பக்கம் பார்க்கும் கண்ணாடி முன்பு நெற்றி திலகத்தை சீர் செய்வது போன்ற அழகிய சிற்பங்கள் உள்ளன. இந்த கோயிலுக்கு மேல் ஒட்டி இருக்கக்கூடிய சமதளத்தில் ஏறி பார்த்தால் ஸ்ரீரங்கம் கோயிலின் ஒரு பொது காட்சி கிடைக்கும். வெள்ளை கோபுரம் உள்ள இந்த பிரகாரத்தின் தெற்கில் புகழ்பெற்ற சேஷராயர் மண்டபம் உள்ளது. சேஷராயன் விஜயநகர பேரரசில் தளவாய் பிரதானிதி போன்ற பொறுப்பில் இருந்தவர். அவருடைய பங்களிப்புதான் இந்த சிற்பம். இச்சிற்பத்தில் குதிரைகள் முன் கால்களை தூக்கி நிற்க, அதன் அடியில் ஒரு வீரன் மற்றொரு வீரனை வாளால் குத்துவது போலவும் அது அவனது காலை துளைத்து கொண்டு வெளியேறுவது போலவும் உள்ளது. விஜயநகர பேரரசால் போரின் திறத்தை வெளிப்படுத்த உருவாக்கப்பட்ட சிற்பம் இது. போர்ச்சுகீசியர்கள் பங்கேற்றிருந்த படையில் நிகழ்ந்த போரின் போது ஏற்பட்ட காட்சிதான் இந்த சிற்பம். இந்த மண்டபத்தின் எதிரில் 1000 கால் மண்டபம் உள்ளது. இதில் ஏகாதசி திருவிழாவில் சுவாமி, தேவியர்கள், ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் சிலை இங்கு வைக்கப்படும். 3வது பிரகாரத்தில் கார்த்திகை கோபுரம் உள்ளது மற்றும் சந்திர புஷ்கரணியும் உள்ளது. இது கிழக்கு மற்றும் மேற்கில் வரிசையாக படிகளுடன் வட்ட வடிவில் தோண்டப்பட்டுள்ளது. அரங்கநாதரின் சன்னதியில் ஒரு முக்கிய சன்னதி பகவத் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி ஆகும். அவர் வைணவத்திற்கும் திருவரங்கத்திற்கும் செய்த தொண்டுகள் ஏராளம். அவர் வகுத்த பூஜை முறைகளே இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அனைவரும் கோயிலுக்கு சென்று வழிபடலாம், பெருமானுக்கு முன் அனைவரும் சமம் என்று கூறி அனைத்து தரப்பினரையும் ஆதரித்த மகான் ஆவார். காஷ்மீரில் இருந்து ஸ்ரீபாஷ்யத்திற்கு விளக்க உரை எழுதி அதன் அர்த்தத்தை நமக்கும் அளித்தவர். எளிய முறையில் பகவானை அடைவதற்கு சரணாகதி தத்துவத்தை விளக்கி அனைவருக்கும் ஒளி காட்டியவர். அவர் உடல் உயிர் விட்டு பிரிந்தவுடன் வைணவ முறைப்படி சடங்குகளை மேற்கொள்ள எடுத்து சென்ற போது அரங்கனின் சன்னதியில் இருந்து ஒரு அசிரீரி வாக்கு ஒலித்தது. ராமானுஜன் எந்தன் மாநிதி என்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு என்றும் அந்த குரல் ஒலித்தது. எனவே ராமானுஜரின் உடல் என்ற சேம வைப்பை அரங்கன் திருக்கோவில் வளாகத்தில் துறவிகளுக்கான சமஸ்கார விதிப்படி பள்ளிப்படுத்த பெருமாளின் கட்டளையாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில்
வசந்த மண்டபம் என்று அழைக்கப்படும் இடத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டது. அங்கே தற்போது ராமானுஜரின் சன்னதி உள்ளது. பத்மாசன நிலையில் அமர்ந்து தியானத்தில் உள்ள திருமணி போல இன்னும் உயிரோட்டமாக காட்சி தருகிறது. ராமானுஜர் சன்னதியை கடந்தால் பார்க்கடலை கடையும் போது இறுதியில் தோன்றிய அமிர்தத்தை கையில் ஏந்திய தன்வந்திரி பகவானின் சன்னதியை அடையலாம். தம்முடைய கையில் அட்டை பூச்சியுடன் ஒரு பக்கம் கீரியையும் வைத்து கொண்டு இருக்கும் இப்பகவான் பல்வேறு வியாதிகளால் அவதியுறும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கிறார். வைத்தியே நாராயணா ஹரிஹி என்று மனதில் தியானித்து இவரை வழிபட்டால் எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுபடலாம். இச்சன்னதிக்கு அடுத்து தாயார் ரங்கநாச்சியார் சன்னதி அமைந்துள்ளது. தாயார் தாமரை மலரின் மீது அமர்ந்து அனைத்து நலன்களையும் வளங்களையும் வழங்குகிறார். இச்சன்னதியை கடந்து ராமர் சன்னதி உள்ளது. இங்கே தினமும் பலமறை என்று போற்றப்படும் வேதங்கள் அனுதினமும் ஓதப்படுகின்றன. இப்போது நாம் திருவரங்கத்தின் மூலப்பெருமாளான அரங்கநாதனை தரிசிப்போம். இவர் ஆதிசேஷன் மேல் அனந்த சயனம் கொண்டுள்ளார். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைந்து முக்தி நிலையை அடைவதே இதன் இறுதி நோக்கமாகும். அதற்காக பெருமான் நின்று அமர்ந்து கிடந்த திருக்கோலங்களில் பல்வேறு இடங்களில் காட்சியளிக்கிறார். ஆகையால் திருவரங்கத்தில் கிடந்த திருக்கோலமாக பக்தர்களுக்கு முக்தி அளிக்க சயனித்து கொண்டுள்ளார். இத்திருவரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு பழமை மாறாமல் பாதுகாத்ததற்காக யுனெஸ்கோ விருது 2017ஆம் ஆண்டு வழங்கியுள்ளது. இக்கோயிலின் திருவிழாக்களை பற்றி பார்ப்போம். மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழா இத்திருக்கோயிலுக்கே உரித்தானவை. சிறப்பு அழகிய மணவாளன் என்று அழைக்கப்படும் அரங்கநாதன் சொர்க்கவாசலை கடந்து வெளிவந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார். மேலும் ராப்பத்து, பகல் பத்து போன்ற விழாவும் மார்கழியில் நடைபெறும். பங்குனி உத்தர பெருவிழாவும் இங்கு சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் இது போன்ற பல விழாக்கள் இக்கோயிலின் சிறப்பு ஆகும். இத்திருத்தலத்திற்கு சென்று அனைவரும் அரங்கனின் அருளை பெறுவோம். நன்றி.